போய் போராடி ஆண்டவர் என்ன பண்ண நம்ம பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து கடல்ல வந்து அந்த கடல் ஆழத்துல ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில நடக்க செய்யறாரு. நடந்து கொண்டு வரும்போது பார்வோனோட ஜனங்க என்ன பண்றாங்க, ஓடி வராங்க. குதிரையும் ஒட்டகத்துக்கும் அநேக ஜனங்கள் ஓடி வராங்க. இவங்களை எப்படி ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை விடக்கூடாதுன்னு துரத்தி வராங்க. துரத்தின வந்த பிறகு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தரோட பிள்ளைகள் பின்னே செல்கிறார். பின்னே செல்லும் அந்த கடல் அலைகள் எல்லாம் எப்படி ஆயிடுக்குதான், நல்ல கொடை மாதிரி இந்த பக்கமாக பிரிஞ்சு இப்படி மழை பெஞ்ச கொடை அந்த மாதிரி பிரிஞ்சிருச்சான். கடல் இரண்டாக பிளந்தது என்று வேத வசனம் சொல்றது. கடல் எப்போது இரண்டாக பிறந்தது, இன்னும் இருக்குது அது பிளந்தது. ஆகியவ நம்ம முன்னாடி போன பார்வன் பின் தொடர்ந்து வரும்போது அந்த ஜனத்தையே அழித்து போட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்வன் ஜனங்கள்ல சங்கரித்தார். அதாவது அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். எவ்வளவு கடினமான ஒரு இருதயத்தை கொடுத்தார் பார்வனுக்கு. அவன் அழித்து போக தான் ஆண்டவர் திட்டம் வைத்துக்கிறார். நம்மளை படைத்ததும் அவர், நம்மளை கொண்டு போகிறோம். அந்த நடு சன்றில் நம்ம எப்படி வாழணும் என்று தான் நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நம்ம தெரிந்து கொள்ளாத எவ்வளோ தவறுகள் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெரிந்தால், ஆண்டவரோட வார்த்தை நம்ம வாசித்து ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள வைத்துட்டு அதை நம்ம உணர்ந்து கொண்டால் நம்ம தப்பான காரியத்தை எதுவும் செய்ய தேவன் நம்மளை விட மாட்டார், தடையாக விடுவார். அல்லேலூயா. தேவன் கூட நீங்க இருங்க, தேவன் வந்து உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் என்று விசுவாசத்தோட காத்திருக்கணும். யாருக்குமே கஷ்டம் வராது இல்லைங்க, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. பணக்காரங்க என்ன இவங்களுக்கு என்னம்மா இவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. கோடி கோடியா பணம் இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா சுகர், பிபி, வியாதி எல்லாமே இருக்கு. புரிஞ்சிச்சுங்களா? நம்ம கோடி துணியோட நம்ம இருந்தாலும் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடும், சுகத்தின் பலத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சுகம் பெருசா பணம் பெருசா? சுகம் தானே பெருசு, பணம் நம்மளுக்கு பெருசு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பணம் இந்த பூமியில தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், பரலோகத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த பணம் தேவையில்லை. அன்பு எப்பயுமே நீங்க அன்பை கொடுத்து பழகி பாருங்க. எல்லாரிடமும் அன்பாக பேசுங்க. அன்பு கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் இருதயத்துல வந்து வாசம் செய்யறாரா? நீங்க அன்பா இருந்தனா உங்க இருதயத்துல கர்த்தர் வாசம் செய்யறாரு. ஹல்லேலூயா. எதற்கு நல்லா பேசிட்டு பின்னாடி போயிட்டு முறுமுறு கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்கு நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஐயோ இவங்களை பாரு யாரும் இல்லம்மா, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே நீ நல்லா பேசுறீ பின்னாடி போய் பேசுனா நான் பார்க்கலாலும் ஆண்டவர் பார்க்கிறார். புரிஞ்சு